பாருங்க இது மிலிட்டரி ஜோனுங்களாமா, பொலிவியன் மிலிட்டரி ஜோன். இந்த ஜெயண்ட் கேக்டஸ் இருக்குல்ல அங்க பாருங்க. ட்ரெயின் ட்ராக் போடுறதுல கில்லாடியான பிரிட்டிஷர்ஸ் போட்ட இந்த ட்ரெயின் ட்ராக்ல யூரோப்புக்கு இந்த மாதிரி வந்து தனியா அப்படியே டெசர்ட்ல அமைதியா போறத பாயிலேயே நுழைய மாட்டேங்குதுங்க. நமக்கு பேரு வல்கனோ ஒலியாகுவே, அதுதான் அங்க இருக்கு பாருங்க. மெயினா இங்க விற்கிறதோட ஃபேமஸ் என்னன்னா இலாமா சாசேஜ்ங்க. நம்ம பார்த்தோம்ல இந்த மலையாடு. டைரக்டர் சங்கர், இந்த இடத்த நோட் பண்ணுங்க சங்கர் சார். அவ்வளோதாங்க, நம்ம தங்கின சால்ட் ஹோட்டல்ல இருந்து கிளம்பியாச்சு, போக வேண்டியதுதான். இன்னைக்கு டே 2 நம்மளோட சலாடி உயினி ட்ரிப்ல. வணக்கம், நான் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூரோட சீசன் 4ல இருக்காங்க. சவுத் அமெரிக்கா கண்டத்தில் இருக்க பொலிவியா நாட்டில் இருக்கோம். நம்ம வந்து உலகிலேயே மிக அற்புதமான சலாடி உயினி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சால்ட் ஃபிளாட், அதை நேற்று பார்த்துருந்தோம், முதல் எபிசோட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த குரூப் டூர் எடுத்திருக்கோம். 2 night 3 day குரூப் டூர். நேற்று ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது, பக்காவாக பார்த்தாச்சு. இன்னைக்கு டே 2. நம்ம கைடு ரெடி ஆகிட்டாரு. ஃபர்ஸ்ட் எடுத்துறேன் ஒரு சின்ன சலாடி சிக்கினி அப்படிங்கிற ஒரு சின்ன டெசர்ட்டுக்கு போக போறாங்க. அங்க வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, சரக்கு போக்குவரத்துக்காக பசிபிக் கோஸ்ட்டுக்கும் இந்த உயினிங்கிற டவுனுக்கும் அங்க நிறைய மினரல்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்காக. ஸோ ட்ரெயின் ட்ராக் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்பயும் இருக்கு, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெரி ரேராக தான் யூஸ் பண்றாங்க. அந்த ட்ரெயின் ட்ராக் அந்த டெசர்ட் வழியாக தான் போகுது. ஸோ அதை பார்க்க போறோம். அது தவிர அந்த டெசர்ட்டை சுற்றி நிறைய குட்டி குட்டி வல்கனோஸ் இருக்குங்க. அதில் ஒரு வல்கனோ மட்டும் செமி ஆக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அது அப்படி லைட்டாக ஃபியூம்ஸ் வந்துட்டு இருக்காமா, அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஃப்ளமிங்கோஸ்லாம் பார்க்க போறோங்க. அதாவது கலர்ட் லேக்ஸ், லகூன்ஸ் நிறைய இருக்கு, குட்டி குட்டி குளங்கள் இருக்கு. அந்த வல்கனோ பேக்ட்ராப்ல பிங்க் கலர், கிரீன் கலர் இதெல்லாம் இருக்கும். அதுல உங்களுக்கு பிங்க் வல்கனோஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா அட்டகாசமான இயற்கை காட்சிகள், நேச்சுரல் சைட் சீயிங் தான். கிளம்பலாம். Muy buenos días. Yeah, let's start day 2. Yeah, segundo día. Day 2. Yeah. போயிட்டு இருக்கோம். பாருங்க இது மிலிட்டரி ஜோனுங்களாமா, பொலிவியன் மிலிட்டரி ஜோன். நம்ம பார்டர் பக்கத்துல தான் இருக்கோம், பொலிவியா சிலி பார்டர். ஸோ அதனால இங்க மிலிட்டரி ஜோன் வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இது மாதிரி போட்டு மறைச்சிருக்காங்க. இருந்தாலும் பெரிய ஹைட் இல்லை, நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கம்பி வேலியெல்லாம் போடல. பார்த்தீங்களா, ஒரு ராணுவ வீரர் துப்பாக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. யா, இது மிலிட்டரி குவார்டர்ஸ். லேண்ட்ஸ்கேப் எப்படி சூப்பரா இருக்கு பாருங்களேன். நேற்று நம்ம சாப்பிட்டோம் அந்த ப்ரௌன் ரைஸ் மாதிரி இருந்தது, நம்ம கோதுமையை உடைச்சது பண்ண மாதிரி, அந்த கினாவா அப்படின்னு சொல்றாங்க இங்க லோக்கல் ஃபுட்டு. அது இங்க தான் வந்து வளர்ந்துட்டு இருக்கு, இங்க இது பண்றாங்க, இதுவாயிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் இப்பதான் போட்டிருக்காங்களாட்டு இருக்கு, இதாயிட்டு இருக்கு. மே மாசம் தான் அறுவடை ஆட்டு இருக்கு.
நிறைய குட்டி குட்டி வல்கனோஸ் இருக்குன்னு இங்க பாருங்க. ஸோ அந்த சைடு ஒன்று இருக்கு, பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய வல்கனோஸ் இருக்கு. சூப்பரா இல்லாம சுத்திட்டு இருக்கேன் அந்த மலையாடு தனியா. லேண்ட்ஸ்கேப் தான் ரொம்ப அழகா ரம்மியமா இருக்கு. Para reconocer. Sé que நம்ம ஊர் எப்படி ஆடு மேய்ப்பாங்க அதே மாதிரி தான் குரூப்பா வச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி டவுன் வந்துருச்சு, சான் நுவன் சொல்லிட்டு. ஜுவன் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ கரெக்டாக சொல்லிடுறேன். ஜே சைலண்ட், சான் நுவன் டவுன். ஸோ அநேகமாக இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கு இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். நம்ம போக வேண்டிய சலார் டி சிக்கனாக்கு. பாருங்க, இல்லாம ஜாலியாக நம்ம ஊர் ஆடெல்லாம் கிராஸ் பண்ணல ரோடு, அது மாதிரி கிராஸ் பண்ணது பாருங்களேன். அது என்னன்னா க்ளோஸில் போகக்கூடாதாம்மா. அது மேய்ச்சிட்டு வரவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக மேய்ச்சிட்டு வரவங்க திட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப க்ளோஸில் போகாதீங்க அப்படிங்கிறாரு கைடு. நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடியோ தானே எடுக்கிறோம். அது க்ளோஸில் காட்டுறவங்களுக்கு அவ்வளோதாங்க. அப்புறம் ஜாலியாக ஓடுது பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம், பட் ஆனால் அது ஃபுல்லாக போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த ஜெயண்ட் கேக்டஸ் இருக்குல்ல, அங்கே பாருங்க, ஜெயண்ட் கேக்டஸாக இருக்குது பாருங்க. நான் சொன்னது சூப்பரான இருக்குது. இதெல்லாம் வெட்டி அது உள்ளே இருக்கிற அந்த இதை வந்து வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறாங்க. சாண்ட்விச் மாதிரிலாம், அவகேடோ சாண்ட்விச்சு, கேக்டஸ் சாண்ட்விச்சு இதெல்லாம் இருக்குது இங்கே ஃபேமஸ் சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில். அவ்வளோதான், லாஸ்ட் இல்லாமல் ஓடுது. ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த வால்கனோ மவுண்டன் பேக்ட்ராப்பில் அற்புதமான கேக்டஸ், அப்புறம் இந்த இலாமாஸ், ஆண்டஸ் மவுண்டன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முதல் முறையாக தமிழில். அவ்வளோதான். ஜெயண்ட் கேக்டஸ். இந்த குட்டி டவுனுக்குள்ள வந்துட்டோம் இங்க பர்ச்சேஸ்க்காக. tienda, un mini shopping. ஓ, ஷாப்பிங் ஹியர். ஓகே, பாருங்க இதுதான் கடை. இந்த இவ்வளவு பெரிய டெசர்ட்ல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இங்க வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு போறதுனா போகலாம். இங்க விட்டா அவ்வளவுதான். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எதுவுமே கிடையாது கடை. அதுக்காக தான் ஷாப்பிங் பண்ண விட்றாங்க. பொருள் எடுத்தாச்சு. இந்த பிஸ்கெட்டு, சிப்ஸு, கடலை, கிட்கேட்டு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், இந்த 5 ஐட்டம் சொல்லியிருக்கேன். ஐயோ பயந்துக்கிறாங்க அந்த மாதிரி. பார்த்தீங்களா, கேமரா பார்த்தா பிடிக்கல, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி காரில் வச்சுட்டு சும்மா அப்படியே இந்த வில்லேஜ் ரவுண்ட் அடிக்கலான்னு வந்தேன். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். மொத்தமாக ஒரு 40-50 வீடு இருக்கும் இந்த சின்ன டவுனில். எவ்வளோ பெரிய இந்த மிடில் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லுவாங்க. டெசர்ட்டுக்கு இடையில ஒரு குட்டி வில்லேஜ் அமைஞ்சிருக்குது. எவ்வளோ அமைதியான வாழ்க்கை இவங்களுக்குலாம். இவங்க அந்த கோதுமை அரிசி மாதிரி இருக்குல்ல, அது விளைவிக்கிறாங்க அங்கே. அது மேலே வந்து அரிவடை. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இதுதான். கேக்டஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. நம்மளை மாதிரி டூரிஸ்ட் வரவங்க இந்த 2வது நாள் இங்கே தான் வந்துட்டு போவாங்க. அந்த பக்கம் பாருங்களேன், ஒரு டாப்பில், மவுண்டன் டாப்பில் ஐஸ் இருக்குது. அங்கே ஒரு வல்கனோ இருக்குது. வித்தியாசமாக இருக்குது இந்த வில்லேஜ். ஒரு ஆண்டஸ் வில்லேஜ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்ல, வந்தாச்சு. இதுதாங்க ஆண்டஸ் மலைத்தொடரோட ஒரு கிராமம். கிராமத்திலிருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது நான் முதல் சொன்ன மாதிரி முதல் ஸ்டாப் சலார் டி சிகுவானா. அந்த சின்ன ஒரு சால்ட் ஃபிளாட்டு, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். பாய் பாய். அந்த சான் நுவன் குட்டி கிராமம். இன்னொரு
சால்ட் ஃபிளாட்டு சலார் டி சிகுவானா. நேற்று உயினி சால்ட் ஃபிளாட் பார்த்தோம், இது சிகுவானா சால்ட் ஃபிளாட். சலா டி சிகுவானா போயிட்டு இருக்கோம். இதுவே சலா டி சிகுவானா தான். அந்த பக்கம்லாம் அந்த சின்ன சின்ன சால்ட் ஃபிளாட் இருந்தது. பட் மெயினாக ஒரு இடத்துக்கு போய் நிறுத்துவாங்க, அதுக்காக தான். பட் இடையில சும்மா ஒருக்கா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறுத்த வச்சாங்க. பாருங்க எவ்வளோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல லேண்ட்ஸ்கேப்பு. இங்கே என்னன்னா இந்த குட்டி சால்ட் ஃபிளாட் இருக்கு இல்லைங்க, சலா டி சிகுவானா. இதில் என்ன ஃபேமஸ்னா, நம்ம அதில் வந்து இது லித்தியம் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம்ல உயினியில், இங்கே வந்து போரான் அதிகமாக இருக்குங்க. அந்த மினரல் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த போரானை இங்கேருந்து யூரோப்புக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக 1940s வந்து ஒரு ரயில்வே இது கட்டியிருக்காங்க. மெயினாக அதான் அந்த யூனி டவுன்லேருந்து அந்த சிலி பார்டர் கிராஸ் பண்ணி அந்த பசிபிக் கோஸ்ட் போகிறது. ஸோ அந்த ரயில்வே அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அது போகிற வழியில் இடையில நிறுத்திருக்காங்க சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. லேண்ட்ஸ்கேப்பு ஒன்றும் சொல்லிக்க முடியல. பாருங்க வல்கனோ இல்லைங்க, வேற ஒரு ஆக்டிவ் வல்கனோ இருக்கு, அது அந்த சைடு இருக்காமா, அதை அப்புறம் போய் பார்க்கலாம். அது மட்டும் ஹைக்கிங் பண்ணலாமா? நான் கேட்டேன் கைடிட்ட, இது ஹைக்கிங் பண்ணலாமா அப்படின்னு. இல்லைங்க, இது ஹைக்கிங் பண்ணக்கூடாதாமா இதுக்கு. இது ஒரு வித்தியாசமான, இது ஒரு கார் டிரைவிங் பெருக்கணும் பார்க்கறது. Es el borde con Chile. Okay. El volcán Oyagüe. சிலி பார்டருங்க. இங்க பாருங்க, இந்த மவுண்டன்ஸ்க்கு அந்த பக்கம் சிலி, இந்த பக்கம் பொலிவியா. ஓகே, முக்கியமா உங்களுக்கு காட்டணும் இருந்தேன். ரெண்டு நாட்டை இணைக்கிறது ஒரு ரயில்வே லைன் இருக்குன்னு சொன்னேன்லங்க, ரயில்வே ட்ராக்கு, ட்ரெயின் ட்ராக்கு. இங்க பாருங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்ப இருக்கிறது சலார் டி சிகுவானா. இங்க பாருங்க, இங்கேயும் சால்ட் எல்லாம் இருக்குது, ஆனா அந்த அளவுக்கு இல்லை, படிமங்கள் வந்து கம்மியா இருக்கு. ட்ரெயின் ட்ராக் போடுறதுல கில்லாடியான பிரிட்டிஷர்ஸ் போட்ட இந்த ட்ரெயின் ட்ராக்ல யூரோப்புக்கு இந்த சலார் டி சிகுவானால உள்ள எடுக்கப்பட்ட போரானை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. மக்கள் போக்குறதுக்கு யூஸ் ஆச்சு மற்ற ஊர்ல எல்லாம். பட் இங்க வந்து ஒன்லி சரக்கு போக்கு மட்டும்தான். இந்த இதுல வந்து மக்கள் டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க, ஒன்லி சரக்கு ட்ரெயின் மட்டும்தான். அட்டகாசம் பாருங்க, நடு டெசர்ட்ல இருக்கிறோம். இந்த பக்கம் சால்ட் ஃபிளாட்ஸு, சுத்தியும் குட்டி குட்டி வல்கனோ, இடையில அற்புதமா அமைஞ்சிருக்கிற இந்த ட்ரெயின் ட்ராக்கு. எங்காவது வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா ட்ரெயின் போகும் பொலிவியால இருந்து, உயினியில இருந்து சிலிக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டா போனோம்னு வைங்களேன், சிலி அப்படியே கிராஸ் பண்ணிடலாம். அஃபிஷியலா வந்து இமிகிரேஷன் ப்ராப்பரா இது பண்ணி கிராஸ் பண்ற பார்டர் வந்து 2 பார்டருங்க, பொலிவியாவுக்கும் சிலிக்கும். ஒன்று இங்க பக்கத்துல இருக்க பார்டர். பட் இந்த பார்டர்ல நம்ம கிராஸ் பண்ண போறதுல, நம்ம இன்னும் நல்லா கீழே இறங்கி சான் பெட்ரோ அட்டகாமா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்டரை கிராஸ் பண்ண போறோம். அது நாளைக்கு. ஸோ அது 2வது பார்டர், சிலி பொலிவியாவுக்கும் சிலிக்கும். ஸோ அதை தான் நம்ம நாளைக்கு கிராஸ் பண்ண போறோம். அடுத்த எபிசோட்ல, அதுக்கு அடுத்த எபிசோட்ல பாப்பீங்க. இப்போ ட்ரெயின் இது ஓடிச்சுன்னா சூப்பரா இருக்கும் இந்த லேண்ட்ஸ்கேப்ல, அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்க்கறதுக்கு. பட் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது அநியாயத்துக்கு ஓவர். சீசன் பார்த்தீங்கன்னா இங்கே வருஷத்துக்கு 2 சீசனுங்க. ஒன்று ட்ரை கோல்டு சீசன், அதாவது மழை அதிகமாக பெய்யாத கூலாக இருக்க சீசன் ஒன்று. அது வந்து மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும். இன்னொன்று வந்து மான்சூன் அண்ட் சம்மர், அதாவது மழை லைட்டாக பெய்யும், இங்கே அந்தளவுக்கு பெய்யாது டெசர்ட்டில். பட் ஏதோ கொஞ்சம் பெய்கிற சீசன் தான் மான்சூன் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ மான்சூன் அண்ட் சம்மர். சம்மர்னா என்ன,
குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதாவது நவம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும். இப்போ நம்ம இருக்கிறது சம்மர் சீசனில். பட் இப்பயும் பெருசாக மழை இல்லை பாருங்க. இது பார்த்துருப்பீங்களே, 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த சலார் டி உயினியில் மழை பெஞ்சிருக்கு. அந்த தண்ணி அப்படியே தேங்கி நிற்குது. ட்ரை சீசனில் சுத்தமாக மழையே இருக்காது 6 மாதம். இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக்ஸ் எல்லாம் அந்த ஹாலிவுட் படத்தில் இந்த இதுலலாம் பார்த்துருப்போம். அதாவது டெசர்ட்டுக்கு இடையில பயங்கரமாக ட்ரெயின் போகும். ஆப்பிரிக்காவில் கூட பார்த்துருப்பீங்க, சஹாரா டெசர்ட்டுக்கு இடையில ட்ரெயின் போகும். ஹிந்தி படம்லாம் கூட எடுத்திருக்காங்க, இந்த தூமெல்லாம் கூட. பட் இந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹாலிவுட் படங்கள் 1-2 வந்து இருந்திருக்கலாம். தமிழ்லாம் இங்கே வந்தாங்கன்னா அட்டகாசமாக பாட்டு எடுத்து அந்த ட்ரெயினையே அப்படியே வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட விட்டு ட்ரெயின் மேலே டான்ஸ் ஆட விட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த அட்மாஸ்பியரில் ட்ரெயின் போக அப்படியே மேலே வந்து ஹீரோயின் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? டைரக்டர் சங்கர், இந்த இடத்த நோட் பண்ணுங்க சங்கர் சார். அட்டகாசமான இடம் சலார் டி உயினியும் சரி. இந்த மாதிரி இது ஒரு பாட்டு வந்தீங்கன்னா ஒரே சாங்னா நீங்கள் இந்த இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். பாருங்களேன், எந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. சர்ச்சுன்னா ஒரு சிலுவை. இங்கே பாருங்களேன், இது நீங்கள் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. இந்த வால்கேனோ பேக் ட்ராப்ல இந்த சிலுவை. போரான், இதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. லித்தியம் அளவுக்கு இது என்ன யூஸ் அப்படின்னு போரானுக்கு. போரானோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் பெரிய லேயர் இல்லை, சும்மா லைட்டாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த எபிசோடில் பெருசாக ஹிஸ்ட்ரியோ இன்ஃபர்மேஷனோ கம்மியாக தாங்க இருக்கும். ஜாலியாக வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம, அதுதான் முக்கியம். விதவிதமான கலர்ஸ் பாருங்களேன். கீழே வந்து அந்த சால்ட் ஃபிளாட்டோட அந்த ஒயிட் லேயரு, இங்கே அந்த வல்கனோவும் அழகாக அந்த கீழே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீனிஷ் பச்சையாக போய் மேலே கடலில் அப்படியே கொஞ்சம் மொட்டையாக ப்ரௌன் கலரில் வருது. அந்த பக்கம் லைட்டாக ப்ரௌனாக வந்து டாப்பில் அப்படியே அந்த ஐஸ் மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் பிங்க் கலரில் அப்படியே மவுண்டன்ஸ் தெரியுது. இடையில இந்த ப்ரௌன் கலரில் கல் வித் ட்ராக்கு. எத்தனை கலர்ஸ் ஒரே இடத்துலயே. அங்கே வந்து நல்ல நல்ல காப்பி கலரில் இருக்கு மவுண்டன்ஸு. அப்படியே ட்ராக்குக்கு இந்த பக்கம் வந்திருக்கேன். இங்கேயும் அங்கே அப்படியே பேச்சஸ் ஆஃப் சால்ட் தான் அங்கங்கே. ஆனால் ட்ரோன் விடுறதுக்கு ஏற்ற இடங்க. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்களேன். ட்ரோன் மட்டும் அப்படி விட்டு டாப் ஷாட் எடுத்தோம்னு வைங்களேன், அட்டகாசமாக வரும். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ட்ரோன் வாங்குங்கன்னு. நிறைய கண்ட்ரீஸ்லாம் உள்ள விட மாட்டாங்க, ட்ரோனை பிடுங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் காசு போட்டு வாங்கி பிடுங்கி வச்சுட்டாங்கன்னா அதுவும் போச்சு. அதனால தான் அது வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ரா ரியல் கண்டென்ட் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க நம்ம டைம். இந்த சலார் டி சிகுவானால முடிஞ்சுது, கிளம்பலாம். எனக்கு வந்து இந்த வல்கனோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஒயிட்டாக இருக்குது, இது மட்டும் பச்சை கலரில் சூப்பராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி 12,000 ஃபீட்டில் இருக்கோங்க. நாங்கள் சொல்ல மறந்துட்டேன், ஆல்டிடியூடு 12,000 ஃபீட்டில் இருக்கோம். சும்மா ஆல்ரெடி ஏர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, மூச்சு விடவே முடியல. அப்படியே போயிட்டு இருக்கோம் பாருங்க. ட்ரெயின் ட்ராக்ல வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டோம். அப்படி ட்ரெயின் ட்ராக்கை கிராஸ் பண்ணி போகிறோம் அந்த பக்கம், அந்த மவுண்டன் வல்கனோ வியூக்காக. என்னமா போட்டிருக்காங்கப்பா ட்ரெயின் ட்ராக், எப்பேற்பட்ட லேண்ட்ஸ்கேப்ல. ஓகே, இப்போ அந்த வல்கனோ வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படியே ஜாலியாக போகலாம். பார்த்தீங்களா ஃபோட்டோ எப்படி இருக்குங்காட்டி எவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஆஃப் ரோடெல்லாம் போக முடியுது. இங்கெல்லாம் பஸ் வசதியெல்லாம் இருந்தால் கூட நான் வந்து தனியாக நானே வந்துடுவேங்க. இது ஒன்றுமே பண்ண முடியாது, பேக்கேஜ் எடுத்தே அவங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும்னா அஃபோர்டபிலிட்டி வேணும். ஒன்று ப்ரைவேட்டாக நம்மளாம் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர்றது அது ரொம்ப காஸ்ட்லி. இல்லைனா இந்த மாதிரி குரூப் டூரோட சீப்பாக பண்ண முடியும், அவ்வளோதான். அங்கே பாரு ஒரு கூட்டமாக ஒரு இளமாசு இருக்குல்ல ஓடுது நம்ம வண்டியை பார்த்த உடனே. தெரியுதா? போகுது பாருங்களேன். அப்படியே அந்த கூட்டமா இல்லாம ஜூம் பண்ணி பார்த்துருப்பீங்க போன்ல. பாருங்க லேண்ட்ஸ்கேப் அப்படியே மெதி ஒத்தையடி பார்த்த மாதிரி ஜாலியா போகுது அந்த மவுண்டன்ஸுங்கிற பாருங்க வல்கனோ.
அப்படியே கீழே இருந்து மலையில ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க எப்படி போகுதுங்க ஸ்டீப்பா. வித்தியாசமா இருக்குங்க. நிறைய பச்சை பசையில புல்லு புஷ்ன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நிறைய வளர்ந்துருக்கீங்க. சின்னமா 2-3 வீடு இருக்கு, கிராமம்னு கூட சொல்ல முடியாது. இந்த இடம் ஃபுல்லா சுத்தியும் குட்டி குட்டி வல்கனோஸ் தான். அங்க ஒரு வல்கனோ ஆக்டிவா இருக்கு, உங்களுக்கு போய் காட்டுறேன். இங்க இருந்து பார்க்கலாம், புகை வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, எங்கேயும் கடையெல்லாம் இருக்க மாட்டேங்குது. வேனோஸ் ஓகே, வல்கனோ அங்க இருக்குங்க, போய் பார்க்கலாம். இதுதான் வியூ பாயிண்ட். தெரியுது, அங்க இருந்து புகை வந்துட்டு இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா, அதுதான் ஆக்டிவா இருக்கு. ஒல்லியாகுவே வாயிலேயே நுழைய மாட்டேங்குதுங்க நமக்கு பேரு. வல்கனோ ஒல்லியாகுவே, அதுதான் அங்க இருக்கு பாருங்க. அது என்னன்னா இப்போ சிலிக்கும் பொலிவியக்கும் பார்டர்ல இருக்குங்க. ஸோ அந்த இடம் தான் உங்களுக்கு பார்டர். இங்கெல்லாம் உங்களுக்கு இமிகிரேஷன் இதெல்லாம் கிடையாது. பட் ஆக்சுவலாக அந்த ஜாகிரபிக்கல் பார்டரில் ரெண்டுக்குமே இடையில இருக்கு அந்த வல்கனோ. எப்படி போகிறது? அப்படி போக வேண்டியதான், மேலே ஏறி அந்த டாப்புக்கு போய் பார்ப்போமா? இது வரைக்கும் போகலாம் போயிட்டே இருக்க மாட்டேங்குதே இதில். சரி, அந்த டாப் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு அப்படி வந்துடலாம். குளிருது, இன்னொன்று மூச்சு வாங்குது. சம்மர்லேயே இந்த குளிருதே, வின்டர்லாம் வந்து அவ்வளோதான், செம்மையாக குளிர். இன்னும் இப்போ என்னங்க ஒரு 10 டிகிரி இருக்குங்க. ஓகே, வந்துட்டோம். இதுக்கு மேலே போக முடியாது, போனால் போயிட்டே தான் இருக்குது. அங்கே இருக்கு பாருங்க. சரிங்க, கட் பண்ணிட்டு ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன். பொலிவியாவில் இருக்கிறதுலே ஒரே ஒரு ஆக்டிவ் வல்கனோ இந்த ஆண்டிஸ் மலைத்தொடரில் பாருங்க. லைட்டாக ஃபியூ வந்துட்டு இருக்கு, ஜூம் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, மலை மேலே ஃபுல்லாக எல்லாம் ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த முக்கில் பார்த்தீங்களா, தெரியுதா லைட்டாக புகை வந்துட்டு இருக்கா? அதாங்க இந்த இடம். ஸோ இதுதான் ஒரே ஒரு செமி ஆக்டிவ் வல்கனோ. செமி ஆக்டிவ்னா லைட்டாக வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பெருசாக ஆக்டிவ் கிடையாது, பயங்கரமா நெருப்பு குழம்பு அப்படியே விடுறது, ஆஷ் விடுறது அதெல்லாம் கிடையாது. சும்மா அப்படியே லைட்டாக போக வந்துட்டு இருக்கும். ஒன்லி செமி ஆக்டிவ் வல்கனோ இன் பொலிவியா. ஆஹா, சூப்பராக இந்த வல்கனோ பார்த்தாச்சு. அப்படியே நம்ம காருக்கு போகலாமா? சத்தியமா தாங்க முடியலைங்க குளிர். எதனாலன்னா வெயில் அடிக்குது, செம்மையா காற்று அடிக்குது. உங்களுக்கு நாய்ஸே வந்துருக்குமே காற்று. அது இந்த ஹை ஆல்டிடியூட்ல குளிரோட சேர்ந்து காற்று அடிச்சுன்னு வைங்களேன், அப்படியே டபுள் மடங்கா வந்து உடம்பு விட குளிரும். ஸோ அதான் இப்போ நடக்குது. இவ்வளோ ஜெர்கின் போட்டிருக்கேன், இன்னுமே வெயில் அடிக்குது. பார்த்தா உங்களுக்கு ஏதோ பயங்கரமாக வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட 8 டிகிரி to 10 டிகிரி இருக்கும். அதை விட கொடுமை காற்று விசு விசுன்னு அடிக்கிறதுனால பயங்கரமாக குளிர் தெரியுது. ஃபைனலாக பாய். இந்த ஆக்டிவ் இருக்கணும், பேர் வாயில் வரமாட்டேங்குது. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் அது. இங்க பாருங்க, ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இந்த இதுலயே வசிக்கிறாங்க. நான் வேற கிராமம் அப்படின்ட்டேன். ஒரே ஒரு வீடு தான், கடை வச்சிருக்காங்க. காஃபி, அப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பாத்ரூம் கட்டி விட்டுருக்காங்க. பாத்ரூம் வந்து அதான் 60 ரூபா வாங்குறாங்க, 5 பொலிவினாஸு. இங்கே தான் அவங்க வீடு தனிக்கிறாங்க. வர்ற டூரிஸ்ட்டுக்கு இதெல்லாம் விற்கிறாங்க. மெயினாக இங்கே விற்கிறதோட ஃபேமஸ் என்னன்னா இலாமா சாசேஜுங்க. நம்ம பார்த்தோம்ல இந்த மலையாடு, அதில் அந்த கறியில் செஞ்ச சாசேஜ் வந்து இந்த பிரெட்டுக்குள்ள வச்சு தருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க, இலாமா சாசேஜ். உள்ள போய் பார்க்கலாமா அந்த கடையை? வெறும் ஒரு கல்லுலேயே கட்டியிருக்காங்கலாம். வித்தியாசமாக இருக்குது இந்த கடையை.
ஓ லஞ்சு வைப்பாங்களாட்டிருக்கு. பட் நமக்கு லஞ்சு வேற இடத்துல இன்க்ளூடட், அதனால இங்கே தேவையில்லை. எத்தனையோ கடை பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான கடை. மலையில இங்க 10 இருந்ததுங்க பசி. நான் கீழே இங்க 15 பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. என்ன தூரத்துல இருக்குங்காட்டி ரேட் ஜாஸ்தி. எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். கூல் ட்ரிங்க்ஸ், இது ஒயின், அப்புறம் ஃபுல்லா எல்லாம் சிப்ஸ். இது யாருக்கு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இது வேற குரூப்புக்கு இங்கதான் லஞ்ச் ஆட்டிருக்கு. ஓ இது இடம். இது வந்து கிச்சன். இந்த மாதிரி செஞ்சிருவாங்களா இருக்கு. ஹோலா ஹோலா. ஈஸியா ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிட்டாங்க. மலையில வந்து ஒரு வீடை கட்டி ஒரு கடையை கட்டி வர டூரிஸ்ட் செஞ்சு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம். இந்த பொலிவியன் பிளாக் பாருங்க, சலாகஸ்மா அப்படி ஜாலியா காத்துல ஆடிட்டு இருக்கு. அந்த ஆக்டிவ் வல்கனோ பார்த்துட்டு அப்படியே அடுத்தது லகுனாஸ் போயிட்டு இருக்குங்க. லகுனாஸ் ஒன்றும் இல்லைங்க, லகுன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, வெறும் குளம், அவ்வளோதான். இந்த மவுண்டன்ஸ் பேக் ட்ராப்ல கலர் கலராக குளம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஜாலியாக போகலாம். இந்த மாதிரி இதில் ரோட் ட்ரிப் போனாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி காரில் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறது அலாதி பிரியம் தான். ஸோ இதில் இன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம், ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். நின்றுருக்கு ஏதோ ட்ரக்கெல்லாம் ஏதோ அழுறாங்க. மீனெல்லாம் ஏதோ போடுறாங்க. தெரியுது டிஃபரன்ஸ். பாருங்க, ஏதோ கேம்ப் சைட்டுங்க. பாத்தீங்களா, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டர்பில்லர் மிஷின்ஸ் எல்லாம் நிக்குது. நோண்டி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கீழே இருந்த மணல் இதெல்லாம் கல்லெல்லாம். ஓகே, என்னமோ நடக்குது. காஞ்சி போய் கிடக்குது புஷ் எல்லாம். மலை ஏறி அடுத்த மலைக்குள்ள வந்துட்டு இருக்கோங்க. ஏறி இறங்கிட்டு அங்கேயே ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது பாருங்களேன். பட் நம்ம போறது பெரிய லேக்கா தான் இருக்கும். இது கிடையாது, லகுனாஸ். மழை காலத்துல இந்த மாதிரி ஒரு வெதர், கிளியர் ப்ளூ ஸ்கை கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அட்டகாசமா அமைஞ்சிருக்கு நமக்கு. இங்க பாருங்க, 3-4 இல்லாம அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டு பாருங்க. ஓகே, I don't go close. Let's see what happens. உங்களுக்கு தெரியுதுங்களா போயிட்டு இருக்கேன். அதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. பட் இருந்தாலும் நிறைய அனிமல்ஸ் வந்து மேய்க்கிறவங்களோட போறதை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து தனியாக அப்படியே டெசர்ட்ல அமைதியாக போறத, அது நம்ம வந்து அப்படியே ஜாலியாக வந்து இது இருக்கிறதே ஒரு தனி சுகம் தாங்க. நம்ம போறோம், அதுவும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம வேகமாக நடந்து அதுவும் வேகமாக நடக்குதுங்க. க்ளோஸ்ல எடுக்கவே முடியாதாட்டு இருக்குதுங்க. ஐயோ, மொபைல் வேற எடுத்துட்டு வராமட்டேன். பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. இதுக்கு மேலே போனால் வேகமாக அது ஹியூமனோட இது தெரியுதுங்க. பக்கத்தில் நடமாட்டம் வந்தால் வேகமாக ஓடுதுங்க. ஓகே, என்ன ஒரு மலைத்தொடர் அட்டகாசமாக இருக்குது. போங்க, நம்ம கார் வருது, நம்ம எப்படியே போய் ஏறிடலாம்.
சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ, கிரேசியஸ், பாய், லெட்ஸ் கோ. அப்பா லகூன் வந்துட்டாங்க. என்னமா இருக்குது பாருங்க. ஐயோ, லகூன் சால்ட் தாங்க. இது ஒரு சலார்டி லகூன் தான். என்ன தண்ணி நிறைய இருக்கு, அதுல சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் வந்து லகூனா கென்யாப்பாங்க. கென்யாப்பா பேரே வித்தியாசமா இருக்குல்ல. இப்போ அதர் வேர்லி லேண்ட்ஸ்கேப்பா, வாய்ப்பே இல்லப்பா. ஐயோ, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இயற்கை சும்மா அள்ளி தந்துருக்குங்க சவுத் அமெரிக்காவுக்கு. அது மெயினா பொலிவியா, அர்ஜென்டினா, சிலி வாய்ப்பே கிடையாது.